நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடா அப்படி ஆயிடுச்சு? அப்போ கூட அவ சொல்லிட்டு இருந்தாடா, போதும் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றதுன்னு. இந்த வாரம் போய் சொல்லிடலான்னு சொன்னான். ஆனால் அதுக்குள்ள சொல்லியிருந்த விஷயமே வேறடா. ஆனால் இப்படி மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. விடு மச்சான், கவலைப்படாத. டேய், எல்லாம் யோசிச்சு தான் தனியாக இருக்கணும் முடிவு பண்ணீங்க? இல்லடா, ராஜ் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. ரொம்ப சங்கடமாக இருக்கு. புரியுது. பேசாமல் அவளை அத்தை வீட்டிலேயே இருக்க சொல்லியிருந்திருக்கலாம். ம், சரி. டேய், முடிஞ்சு போனதை பற்றிலாம் இனிமேல் பேசாத. இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் யோசிடா. தெரியலடா. மச்சான், கொஞ்சம் இந்த பிரச்சனை விட்டு வெளில வந்து யோசிடா. தடுமாறாமல் அடுத்து என்ன பண்ணு யோசி. அந்த ஆள் கோவப்பட்டிருந்தா கூட எதுவும் தெரிஞ்சிருக்காது மச்சான். அவ்வளோ பெரிய ஆள். கண் கலங்கி அழுததும் ரொம்ப சங்கடமாக போச்சுடா. அவர் ஒன்றுமே சொல்லியாடா? ம், டேய், அவரை மாதிரி ஒரு ஆளு எப்படி எதுவுமே பேசாம விட்டாரு? தெரியலடா. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படி இப்படின்னு ஏதாவது? இல்லடா, ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, ராஜிட்டியாச்சும் ஏதாவது சொன்னாரா? மொத்தமாகவே எதுவும் பேசலடா. ஆச்சரியமா இருக்கேடா. ஆமாண்டா, கோவப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே உடஞ்சி போயிட்டாரா, அழுதுட்டாரா. நீ சாரி சொன்னியா? 2 பேரும் காலில் விழாத குறை. மன்னிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது? ஒரு சின்ன வார்த்தை கூட பேசலடா. நாங்கள் பேச பேச அவர் அழுதுகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் டக்குன்னு துண்டை எடுத்து தொடச்சிக்கிட்டு அவர் பட்டு போயிட்டாரா. ஓ, ஓடி ஒளிஞ்சு அவர்கிட்ட மாட்டிக்கிட்டப்ப ரொம்ப அவமானமாக இருந்துச்சுடா. டேய் விடுறா. ஓவரா ஃபீல் பண்ணி நீ எதை பெருசு பண்ணிட்டு இருக்க? இல்லை மச்சான், அந்த சூழ்நிலை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாதுடா. அந்த ஆள் என்னை வெட்டி போட்டிருந்தா கூட நியாயம்தான் தோணுதுடா. டேய் போடா, சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு. இல்லை மச்சான், என்னோட தப்பு தான்டா. ராஜி எல்லாம் இதில் நான் சேர்த்துக்கவே கூடாது. மொத்தமாக என்னோட தப்பு தான்டா. என்னடா சொல்ற? இல்லைடா, எவ்வளோ நம்பிக்கையோடு அவங்க வீட்டிலேருந்து அனுப்பி விடுறாங்க. நம்ம இப்படி நடந்துக்கிறது தப்பு தானடா. டேய், இதெல்லாம் போயிட்டு நீ ராஜிட்ட சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் அவங்க அப்செட் ஆகிட போறாங்க. ஆமா மச்சான், உங்க வீட்டுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். சுத்தமா வீட்டுக்கே தெரியாம எல்லா விஷயம் பண்ணாங்கன்னா அது ராஜு தான். கல்யாணம், சேர்ந்து இருக்கிறது, இது எல்லாமே உங்க வீட்டுக்கு தெரியும். ராஜு வீட்டுக்கு தான் எதுவுமே தெரியாது. அதுலயும் அவங்க ஒரு பொண்ணு. யாரு கேட்டாலும் அவங்க மேலதான் பெரிய தப்புன்னு வரும். அதனால தப்பு பண்ணிட்டோன்ற வார்த்தைய இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணாத. அது ராஜு ரொம்ப பாதிக்கும்டா. புரியுது மச்சான். சரி விடு, இது எப்படி சரி பண்றது யோசிக்கலாம். ம், மச்சான், மீசைக்கு என்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் இதே ரியாக்ஷன் தான். என்ன, கொஞ்ச நாள் தள்ளி போறதுக்கு பதிலா கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கரெக்ட் தான் மச்சான், இதுவே நீ நேர்மையான வழியில போயிருந்தீன்னா ராஜு உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், எவனா சொந்தக்கார மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டு குடும்பமானோ அது இதுன்னு மீசை காலில் விழுந்துருந்தா வச்சுக்கூடா ராஜு மாட்டேன்னு சொல்லியிருக்க முடியாது. இது இப்படி நடந்ததுதான் சரி. அப்படியே சொல்ற? ஆமாண்டா, இப்ப அவரால் உன்னை மன்னிக்கிறது தவிர வேற சாய்ஸே இல்லை. ம், தேங்க்ஸ் மச்சான். உங்ககிட்ட பேசின பிறகுதான் கொஞ்சம் மைண்டே கிளியர் ஆச்சு. நீ ராஜியை மட்டும் டேக் கேர் பண்ணு, இந்த பிரச்சனை தானா சரியாயிடும். தேங்க்ஸ் மச்சான். டேய் என்னடா, மாத்தி மாத்தி நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ம், 2 பேருக்கும் நேரமே சரியில்லடா, என்ன பண்றது? சரி, லக்ஷ்மி என்ன சொல்றா? அவ என்னடா சொல்றா? இன்னும் பேசவே இல்லை. பேசுறது இல்ல, மூஞ்ச கூட பாக்குறது இல்ல. அவங்க அம்மா? உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியும், ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியாதுடா. சரி, கவலைப்படாதடா. நீ தப்பு பண்ணலன்னு சீக்கிரமா ப்ரூவ் ஆகும். போடா, உலகமே நம்பினாலும் லட்சுமி நம்புவாளான்னு தெரியல. நம்புவாடா. ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னோட பிரச்சனை உன்கிட்ட வந்தா உனக்கு அதை விட பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கண்ணு பட்டுச்சுடா. மச்சான், கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும்.
ஏதாவது பேசுங்கப்பா, என்கிட்ட கோவப்படுங்க, என்ன திட்டுங்கப்பா, உங்க மனசு ஆற வரைக்கும் நாடிங்கப்பா. அப்பா உங்களதான் அழாதீங்க. அப்பா யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி விடு, அப்புறமா பேசிக்கலாம். உங்க சித்திக்கு ஃபோன் ட்ரை பண்ணியா? எல்லார் போனும் ட்ரை பண்ணிட்டேன், யாருமே போன் எடுக்கல. ராஜி, ஃபீல் பண்ணி இப்ப எதுவும் ஆக போறது இல்ல. ஃப்ரீயா விட பாத்துக்கலாம். ஏன் யாரும் போன் எடுக்கல? இது என்ன கேள்வி? எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்க, அதனால போன் எடுக்கல. இதுக்கு கூட கோவப்படலனா அப்புறம் எப்படி? இது கோவம் இல்ல லக்ஷ்மி, வருத்தம். கோவம்னா எங்க அப்பா அப்பவே 2 அடி அடிச்சிருக்கணும், இல்லனா கார்த்திய கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். ஒரு வார்த்தை கூட பேசல லக்ஷ்மி. அவர் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது. என் முகத்தை கூட திரும்பி பார்க்காம கிளம்பி போயிட்டாரு. புரியுது ராஜி. நான் இப்படி பண்ணுவேன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லக்ஷ்மி. கார்த்திய பார்த்ததும் அவரு நான் தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மி. எவ்வளவு நம்பிக்கையா அவரை நான் அனுப்புனாரு, நான் போய் இப்படி. ஹே, போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிக்கலையா? இப்ப வந்து அப்பா நொப்பான்ற. நான் தப்பு பண்ணிட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தா தேவையில்லாம டென்ஷன் தான் ஆகும். ஃப்ரீயா விடு ராஜி. இது இப்படிதான் முடியணும்னு இருந்திருக்கு, முடிஞ்சிருச்சு. என்ன லக்ஷ்மி இப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆமா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் கல்யாணம் வேணாம்னு சொல்லி கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்தினா. அப்ப அவன் அப்பா அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? நியாயமா நீங்க வீட்ல சொல்லிருந்தா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்க 2 பேரையும் பிரிச்சிருப்பாங்க. மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் ஃபுல்லா அழுதுட்டு இருக்கிறதுக்கு இது ஓகே தானே? இப்படி எப்படியாவது தான் உங்க காதல் கதை முடிஞ்சாகணும். முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னு யோசி ராஜி. அடுத்து என்ன? மன்னிப்புதான். கார்த்திக் தினம் உங்க அம்மாக்கு போனை போட்டு பொது மன்னிப்புக்கு முயற்சி பண்றான்ல, நீயும் அப்படி ட்ரை பண்ணு. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. நேத்து தானே மாட்டிருக்க, உடனே மன்னிப்பாங்களா என்ன? கொஞ்சம் டைம் எடுக்கும் ராஜி. முயற்சி பண்ணிட்டே இரு, எல்லாம் சரியாயிடும். அப்பவும் சமாதானம் ஆகலனா ஒரு குட்டி மீசைய பெத்தெடுத்து கோவில் பட்டியில விட்டுட்டு வந்துடு, எல்லாம் சரியாயிடும். இது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல கார்த்திக்? சேச்சே, உனக்கு சம்மதம்னா நம்ம வேணா ஒரு குட்டி மீசையை பெத்துக்க முயற்சி பண்ணலாம். குட் ஜோக், பட் ராங் டைமிங்னு நினைக்கிறேன். நான் எஸ்கேப் ஆகுறேன், நீ அவ கால்ல விழு. அண்ட் ராஜி, நடந்தது எதையுமே நம்ம மாத்த முடியாது. அத ஒரே நாள்ல நம்மளால சரி பண்ணவும் முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருந்துதான் ஆகணும். வா, வந்து வேலையை பாரு. இப்படி நின்னுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும், வேற ஒண்ணும் நடக்காது. என்ன, நான் வரேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். எனக்கும் தான் ரஜி. எங்க அப்பா அம்மா வேற, அவங்களுக்கு என் மேல ஆத்திரம் வரும், ஆனா அவங்க உடைஞ்சு போக மாட்டாங்க. ஆனா உங்க அப்பா அம்மா அப்படி இல்லை. அவர் என்ன அடிச்சாலும் திட்டினாலும் அவர் எனக்கு பிடிக்கும் ரஜி. அவரோட திமிரும் கம்பீரமும் எனக்கு பிடிக்கும். அவர் மனசு உடைஞ்சு அலறப்ப எனக்கு எப்படி வலிச்சதுன்னு தெரியுமா? சாரி ராஜி, என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீ ஏன் வருத்தப்படுற? இல்லை ராஜி, நான் நிறைய சொதப்பிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவை சொதப்புறப்போம் நீ தான் கஷ்டப்படுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் ராஜி. இப்பயே கோயில்பட்டி போகலாம், அவரை போய் பார்க்கலாம். அவர் சரின்னு சொல்ற வரைக்கும் அவர் வீட்டு வாசல்லே நிற்கலாம். இப்ப ஊருக்கு போனா பிரச்சனை வரும். வரட்டும். அவங்க எல்லாம் முரட்ட ஆளுங்க கார்த்திக். உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடிச்சுட்டு அழுவாரு. அடி வாங்கிக்கலாம், விடு. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டா ஓகே தானே? என்ன? நீ ரொம்ப நல்லவன் கார்த்திக், நிஜமாதான். எங்க அப்பா உன்னை சீக்கிரமா புரிஞ்சுப்பாரு. அவர் புரிஞ்சுக்கணும்லாம் இல்ல, நீ வருத்தப்படாம இருந்தாலே போதும். எவ்வளோ கஷ்டமோ உனக்காக தான் யோசிக்கிறப்போ அது வருத்தம் தான் தோணுது கார்த்திக். ஐ லவ் யூ கார்த்திக். மீ டூ. எல்லாமே சரியாயிடும்ல? 100%. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ம். குட் மார்னிங் சார். திங்க் ஆஃப் எ டெவில் நீ. அப்படின்னா சார்? இது ஒரு ஆங்கில பழமொழி. பேயை நினைச்சா அடுத்த செகண்டே முன்னால வந்து நிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க பேய நினைச்சீங்களா சார்? ஆமா. அது உங்க முன்னாடி வந்து நினைச்சா சார்? ஆமா. எங்க சார்? நீ முட்டாளா இல்ல எனக்கு கிண்டல் அடிக்கிறியா? சார், நீங்க ஏதோ ஜோக் அடிக்கிறீங்கன்னு புரியுது. அத கொஞ்சம் விளக்குனீங்கன்னா. ஜோக்க விளக்குற மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முட்டாளுக்கு எப்பவுமே ஜோக் சொல்லக்கூடாது. நீ என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லு. சார், அது வந்து என்ன மறந்துட்டியா? இல்ல சார். உள்ள நுழைஞ்சதும் பேய் அதுன்னு சொன்னீங்களா, அதுல கொஞ்சம் விட்டடிச்சிட்டேன் சார். யாரு? நீ மறந்துட்ட. அதை நான் நம்பணும். ம். நீ மட்டும் சினிமாக்கு போயிருந்த சிவாஜி கணேசன் கமலஹாசன் எல்லாம் ஓரம் கட்டியிருப்ப. சார், நீங்க எப்பயுமே என்னை பத்தி தப்பாவே நினைக்கிறீங்க சார். நீ தப்பா இருக்கியா? அதனாலதான் நான் தப்பா நினைக்கிறேன். ஆ, அது இல்ல சார். நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்கிறீங்கன்னு. யோ போதும். கவுண்டமணி ஏதோ படத்துல சொல்லுவாரு, முடிச்சவுக்கி முல்லை மாதிரி கேப் மாதிரி அப்படின்னு சில ஃப்ராடுக்கான வார்த்தைங்க எல்லாம். இதெல்லாம் தனித்தனி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா மொத்தமா எல்லாம் கலந்த ஒருத்தனை இப்பதான் நான் பாக்குறேன்னு சொல்லுவார்ல. சார், அப்ப நான் அதெல்லாம் கலந்த ஆளா சார்? இல்லையா, அதுல ஒரு 2-3 விஷயத்தை விட்டுட்டாரு. அதெல்லாம் கலந்தவன் தான் நீ. கமலஹாசன் 2.5 மணி நேரம் படத்துல தான் 10 வேஷம் போட்டாரு. நீ பல வருஷமா இந்த 10 வேஷத்தை ஆபீஸ்க்குள்ளே போட்டுட்டு இருக்க. சேர்மனை பார்க்கும்போது ஒரு கெட்டப், சிஓஓக்கு ஒரு கெட்டப், என்ன பார்க்க வரும்போது சின்ன தம்பி பிரபு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. அப்படி பாவமா பார்க்கறவன் எல்லாம் பாவமான ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீ என்ன விஷயமா வந்த நான் சொல்லிட்டா? விஷ்ணு மேலையா இன்னும் நடவடிக்கை எடுக்கல. 1 வாரம் ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம ஏதாவது முடிவு எடுக்கணும். பாம்பே ஹெச்ஆர்ல சொன்னாங்க, டெல்லி ஹெச்ஆர்ல சொன்னாங்க, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கமிட்டி சொல்லிச்சு. இப்படி ஏதோ ஒரு ரீசன் தானே? என்னையா கரெக்டா? இல்ல சார், விஷ்ணு இங்கேயே இருக்கிறதுனால ஆபீஸ்க்கு வர பெண்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. யோ எதுக்கு தேவையில்லாம என் வாயை கலர்ற? இப்ப என்ன, உனக்கு நீ ஈவினிங்குள்ள முடிவு எடுக்கணும் அதானே? எடுத்துடலாம் விடு. ஈவினிங்குள்ள நான் மெயில் அனுப்புறேன். தேங்க்ஸ் சார். கொஞ்சம் விஷயம் வர சொல்லுங்க. மே கம் இன் சார்? ம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்கார். விஷ்ணு, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேராவே சொல்றேன். உன்னோட கேஸ்ல முடிவெடுக்க வேண்டிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சா நீ தப்பு பண்ணலன்னும் தப்பு பண்ணன்னு என் இஷ்டத்தை சொல்ல முடியாது. அப்படி சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. என்னோட கான்ஷியன்ஸுக்கு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தாலும் பேஸ்ட் ஆன் மை கான்ஷியன்ஸ் நான் ஒரு முடிவும் எடுக்க முடியாது. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு தான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த எவிடன்ஸ் உனக்கு எதிராக இருக்கு. உன்னோட இவ்வளோ தூரம் நெருங்கி போன லக்ஷ்மியை அந்த எவிடன்ஸை வச்சு தான் நீ தப்பு பண்ண நம்புற. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச அவளே இப்படி யோசிக்கிறப்ப மற்றவங்க வேற எப்படி யோசிப்பாங்க? இந்த ஊழல் அந்த ஊழல்னு தினம் பத்திரிகையில் எத்தனையோ ஊழல்கள் பத்தி படிக்கிறோம். அதுல எல்லாம் ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னா போலீஸோ சிபிஐயோ அவர் தப்பு பண்ணாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதுவே இந்த மாதிரி ஒருத்தர் கேரக்டர் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். தப்பு பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யார் மேல பழி வருதோ அவங்க தான் கஷ்டப்பட்டு நான் தப்பு பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ரஞ்சனி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தான் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். 1 செகண்ட் போதும் ஒரு நல்லவனை கெட்டவன் ஆக்குறதுக்கு. ஆனா திரும்பவும் அவன் தான் நல்லவனு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சார், நான் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணல சார். சில சமயத்துல முட்டாள்தனமும் அலட்சியமும் கூட தப்பு தான். உன்னை சுத்தி உள்ள சூழல் என்ன, உன்னை யாரு பாலிடிக்ஸ் பண்ணி கவுக்க பாக்குறாங்க, இது எல்லாமே புரியாம நீ முட்டாளா இருந்தன்னா உன் முட்டாள்தனத்துக்கு சில சமயத்துல தண்டனை கிடைக்கும். கரெக்டா நடந்துக்கிட்டா வெற்றி, தப்பா நடந்துக்கிட்டா அனுபவம். அந்த அனுபவம் அடுத்த தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு உதவும்.
ஆனால் என்ன, இந்த அனுபவத்துக்காக கொடுத்த விலை கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் மெயில் அனுப்பி ஆகணும். இது வரைக்கும் நான் விசாரிச்சது, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு நான் ஒரு முடிவு எடுக்கிறப்ப அந்த முடிவு உனக்கு எதிரான முடிவாக தான் இருக்க முடியும். வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிறதில்ல, இன்னும் நிறைய இருக்கு. மாரலாக டவுன் ஆகிடாமல் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. ஆல் த வெரி பெஸ்ட். உனக்கு என்னால் உதவ முடியாமல் போனதுக்கு ஐ ஃபீல் சாரி. அதை தவிர வேற என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வரும். அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறத விட அது வர்றப்ப எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கணும். இந்த அனுபவம் உனக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் சார். நைஸ் ஒர்க்கிங் வித் விஷ்ணு. இட்ஸ் மை ப்ளஷர் சார். ஓகே. விஷ்ணு எங்க லக்ஷ்மி? விஸ்வநாதன் சாரை பார்க்க போயிருக்காரு. என்ன விஷயமா? எல்லா ரஞ்சினி விஷயம்தான். விஷ்ணு பாவம் ராஜி, எல்லாரும் சேர்ந்து வேணும்னே அவனை கார்னர் பண்றாங்க. ஆமா கார்த்திக், இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே சூசன் தான். விஷ்ணுவை டைரக்டா அடிக்க முடியாம ரஞ்சினியை வச்சு அடிச்சிட்டாங்க. அவங்க பிளானே நம்ம எல்லாரையும் தனித்தனியா பிரிக்கணுங்கிறது தான். ஆமா ராஜி, எனக்கு கூட அவங்க மேலதான் டவுட் இருக்கு. தப்பு பண்றவங்க எப்பவுமே தப்ப முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க மாட்டுவாங்க. அவங்க மாற்றுதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து விஷ்ணு வெளியே வரணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடாது ராஜி. கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து விஷ்ணு வெளியே வந்துருவான். விஸ்வநாதன் சார் கண்டிப்பா விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. விஸ்வநாதன் சார் சப்போர்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல லக்ஷ்மி அவரை சப்போர்ட் பண்ணணும். அதான் விஷ்ணுவுக்கு உண்மையான தைரியமா இருக்கும். ராஜி வேண்டாம், இனி விஷ்ணுவை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசாத. உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச முடியும்? விஷ்ணு இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டான்னு நாங்க நம்புறோம். நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காது கார்த்திக். எனக்கு விஷ்ணு மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமே எந்த நாளையுமே எனக்கு அவன் மேல நம்பிக்கை வராது. என்ன லட்சுமி சொல்றீங்க? இதான் நீங்க விஷ்ணுவை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணமா? யாரோ ஒருத்தர் வேணும்னே பிளான் பண்ணி விஷ்ணு மாட்ட வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அவன் கூட இருந்த அவனுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு அவன் தான் பண்ணிருப்பான்னு நீங்களும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை லட்சுமி. ஆமா லக்ஷ்மி, இந்த நேரத்துல உன்னோட சப்போர்ட் அவருக்கு ரொம்ப முக்கியம். நீ அவரை சந்தேகப்படுறதை விட்டுட்டு இந்த பிரச்சனையில அவர் கூட இருந்து ஃபேஸ் பண்றதை பத்தி யோசி. ராஜி, தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்க. என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. டேய், விஷ்ணுநாதன் சார் என்ன சொன்னாரு? கஷ்டம் தான் சொல்றாரு மச்சான். சரியான சாட்சி இல்லாம இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளில வர முடியாது சொல்றாரா? அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நான் இங்க வேலையில இருக்க முடியாதுன்னு தோணுதுரா. டேய், அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. விஸ்வநாதன் சார் எக்காரணத்தை கொண்டு உன்னை வேலை விட்டு அனுப்ப மாட்டாரு. ஆமா விஷ்ணு, கார்த்திக் சொன்ன மாதிரி விஸ்வநாதன் சார் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல ராஜி, எனக்கு என்னமோ சரியா வரும்னு தோணல. நான் அந்த ஆஃபீஸை விட்டு வெளில போறது முடிவாயிடுச்சு. டேய், லூஸ் மாதிரி எதுவும் உளராத. அப்படிலாம் எதுவும் நடக்காது. உன்னை வேலையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் அனுப்ப முடியாது. உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம், புரியுதா? வராஜி. ம். லட்சுமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு இல்ல, ஆனா எனக்கு நிறைய இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல போற? நடந்த தப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல போற, அதானே? என்ன லட்சுமி இப்படி பேசிட்டு இருக்க? காத்திராஜி புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிட்ட, அதான் இவ்ளோ தெளிவா பேசுற. இனியும் நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தி என்கிட்ட பேசாத, என்ன விட்டுரு. ஏய், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாது.
விஷ்ணு விஷயத்துல நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ஹலோ, நான் ஒன்றும் கேவலமா நடந்துக்கல. உங்க ஃப்ரெண்டு விஷ்ணு தான் என்கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டான். என்னது? விஷ்ணு உங்ககிட்ட கேவலமா நடந்துக்கிட்டானா? இந்த டம்மி சீன்லாம் என்கிட்ட போடாதீங்க. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க பின்னாடி இருக்க சூசன் பத்தியும் எனக்கு தெரியும். நீங்க யாருக்காக எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சூசனை தப்புன்னு சொல்றீங்களா? நான் சூசன் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் சூசனுக்கும் பயப்பட மாட்டேன், அவங்க அப்பனுக்கும் பயப்பட மாட்டேன். ஹலோ, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்னமோ கடங்காரங்கிட்ட கடன் கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஒழுங்கு மரியாதையா நடந்த உண்மையெல்லாம் விஸ்வநாத் சார் கிட்ட போய் சொல்லிடுங்க. இல்லைன்னா அவ்வளோதான். ஹலோ, என்ன மிரட்டி பாக்குறீங்களா? நான் சூசன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஹலோ, காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. சூசன் பேர்லாம் சொல்லிட்டீங்க, ரொம்ப நாள் குப்பை கொட்டிட்டு இருக்க முடியாது. சூசனை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள காப்பாற்றிக்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. தேவையில்லாமல் அவங்க பின்னாடி போய் மாட்டிக்காதீங்க. விஷ்ணு அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? அவன் ஆம்பளை. இந்த அசிங்கம் ஒன்றும் அவன் லைஃப்பை பாதிக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு இந்த அசிங்கம் உங்கள் லைஃபே காலி பண்ணிடும். ஒழுங்கா போய் விஸ்வநாத் சார் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிருங்க. ஹலோ, என்ன ஓவரா பேசிட்டே போறீங்க? நீங்க மிரட்டினா நான் பயந்துருவேனா? விஷ்ணு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நடுவில் வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? இங்கே பார், இந்த பிரச்சனையை பெருசாக்கி விஷ்ணு வேலையை விட்டு போகிற மாதிரி எதனா ஆச்சு, அதுக்கப்புறம் நீ இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது. பார்க்கலாம் யாரை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு. என்ன சவால் வர்றியா? ஆமா, சவால் தான் விடுறேன். ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சவால் விடுறதுக்குலாம் ஒரு அருகதை வேணும். ஹலோ, நீங்க என்ன ரொம்ப சீப்பா நடந்துக்கிறீங்க? யாரு? நானா சீப்பா நடந்துக்கிறேன்? நீயும் சூசனும் தான் சீப்பா நடந்துக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் பண்ற வேலைக்கு சரியா ஒரு நாள் என்கிட்ட மாட்ட போறீங்க. அப்ப இருக்கு. ஹலோ, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க. நான் எதுக்கு வெளியே போகணும்? முதல்ல இந்த ஆஃபீஸ் விட்டு நீ வெளியே போ. வந்த முதல் நாளே விஷ்ணு சிஸ்டம்ல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம நீ நோண்டிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை வரும்னு. பாக்குறேன் இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போகுதுன்னு. நானும் பாக்குறேன் நீங்க என்ன பண்ணி கிழிக்க போறீங்கன்னு சொல்லி.